குமார், ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த கூட்டணி அப்படின்றது முதலமைச்சர் வைக்கக்கூடிய வாதம். அது ஏன் சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிறதற்கான காரணங்களை தான் இவ்வளோ நேரம் ராமசுப்ரமணியம் முன்வைக்கிறார். அவருடைய பார்வையிலிருந்து அதை முன்வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து இன்னும் யாராவது வெளியே வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? என் வாய்ஸ் எனக்கே கேட்குது சார், அந்த அளவுக்கு நீங்கள் ஆடியோ வச்சுருக்கீங்க. வழக்கமாக நீங்கள்லாம் தான் எக்கோ ஆகுதுன்னு சொல்லுவீங்க, இப்போ நான் எக்கோ ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி என் ஆடியோவே கேட்குது. எனிவே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு முதலமைச்சர் சுட்டி காண்பிப்பதை? அரசியல் பயணத்துல சந்தர்ப்பவாதங்கிற கிளாஸையே எடுத்துடணும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க பார்க்கலாம், ராஜாஜி காலத்துல இருந்து கருணாநிதி கலைஞரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கிளாஸ் மாதிரியே பேசுறீங்க. ஆமா, அது கிடையாது. அதுல அப்ளை ஆகாதுங்கிற. நேற்று கொண்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு நாளைக்கு மாறுவாங்க. கேட்டா மக்களுக்காக கட்சிக்காக நாங்க சேர்ந்தோம்பாங்க. அதனால அது இர்ரெலவெண்ட் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள நேத்து கூட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க அதிமுக தலைமையில ஆட்சி அமைகிறத பாஜக விரும்புகிறது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்திருந்தார். அப்போ நீங்க அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். ஆரம்ப காலத்துல இருந்து தனியா போட்டியிடணும்னு சொல்லி பேசுனதுல நானும் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஷோல நான் பேசியிருக்கேன். அதனால அது எல்லா கட்சிக்கும் இருக்கிற நிலைப்பாடு தான். கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இன்னைக்கு கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில நீங்க இன்னொரு கேள்வி கூட கேட்டீங்க, திமுகவில இருந்து யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது. திமுகவில இருந்து வருவாங்களாங்கிறதுக்கு வன்னியரசு, என்னுடைய அருமை நண்பர் வன்னியரசு அங்க இருக்காரு. திமுகவில இருந்து வர்றதாக எனக்கெல்லாம் கிடைச்சிருக்கிற தகவல். நான் சொன்ன அவர் கோபப்பட கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். இருந்தாலும் சொல்லியிருந்தேன் மீடியால கேட்டதுனால. திரு பிசிகாவும் வேல்முருகனும் கூட ஒரு பதில் மேல் பூனையா நடு இதுல நின்று யோசிச்சுட்டு இருக்கிறதாக தான் இப்ப தகவல் இருக்கிறது. அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நான் காலம் இருக்கிறது இந்த ஒரு வருஷம் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவர் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சார். நீங்க வேற அவர்கிட்ட ஜாமீன் வேற போட்டீங்க நீங்க. இல்ல, அவர் பதில் சொல்லும் போது அதுக்கு விளக்கம் சொல்லணும். நான் கேட்டுக்கிறேன். அவர் சொல்றது நம்ம இதெல்லாம் வெளியே வரக்கூடிய தகவல், அவங்களுடைய தலைவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சுதான் கணிக்கிறாங்க. அவர் சொல்லட்டும், தெளிவா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பரவாயில்ல. அது ஒண்ணு. மூணாவது, அவங்க தலைவர் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புலயே விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல, அவரு நிலைப்பாடு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காரு. பட் அது என்னன்னு அவருக்கு இவர் சொன்னா, இவர் பொதுச் செயலாளர், அவர் சொல்லட்டும். நம்ம அது அவருக்கு இஷ்டத்துக்கு விட்டுருவோம். அதை தவிர ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் கதை, திரைக்கதை, வசனம், வசனகர்த்தா, ப்ரொடியூசர், பாட்டு எழுதுறது எல்லாமே மக்கள். மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க. அவங்க அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை 2022 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வரும்போது 4 லட்சம் கோடி கடன்ல கொடுத்த 4 லட்சம் கோடிக்கு 75 வருஷம் கணக்கு. 75 வருஷம் வாங்கின கடன் 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு. இவர் இந்த 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. இப்ப இதை மக்கள்கிட்ட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருந்து கொண்டு இருக்கிறது. மக்கள்கிட்ட இவ்வளவு 75 வருஷம் ஒரு நாடு வாங்கின கடனை வெறும் 3 வருஷத்துல வாங்கியிருக்காரு. இவர் என்னத்தை செஞ்சாரு, என்ன திட்டங்கள் போட்டாரு, நமக்கு தெரியற மாதிரி என்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, எது வெளிப்பட இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி தமிழ்நாடு பூரா இருக்கிறது. ஒண்ணு. அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் நம்மள ஆட்சியும் அரியணையும் நம்ம குடும்பமே இருக்கணும் அப்படிங்கறத மட்டுமே நம்ம கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்டும் திமுக மேல சில கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. அதனால கரப்ஷன் எல்லாத்தையும் நான் திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை. எல்லா விஷயத்திலையும் ஏகப்பட்ட கரப்ஷனை ஒழிக்கணுங்கிறதுல தான் இப்போ மக்கள் இந்த தடவை எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சியும் திரு விஜய் அவர்களும் இதைத்தான் முன்னிறுத்த போறாங்க. இதை முன்னிறுத்த போகும்போது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மக்கள்கிட்ட வச்சிருவாங்க. என்னென்ன கதை நடந்திருக்கிறது, என்னென்ன வயல ஊழல், எப்படி எல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கறத எடுத்து வைக்கும் போது மக்கள் என்ன முடியும். பாஜக நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது ஓகே, நீங்க ஏன் விஜய துணைக்கு சேர்த்துக்கிறீங்க? அவர் தனி பிளேயர், அவர் என்ன அஜெண்டா செட் பண்ணணும்னு நீங்க ஏன் செட் பண்ணி கொடுக்குறீங்க? அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரப்ஷனுக்கு எதிராக தான் அவர் சொன்னார். மன்னராட்சி, கரப்ஷன் தான் அவர்கிட்ட மெயின். 3வது சாராய கடை, வைன் ஷாப், இந்த 3 தான் அவர்கிட்ட மெயின் டிமாண்ட். 3மே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அது தொடர்பு இருக்கு. இது மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய நியூஸ்ங்கிறதுனால இந்த கருத்தின் அடிப்படையில ஒருவேளை சேரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும்
அதை பத்திலாம் டிவியில பேசியிருக்கிறேன். என்னென்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன மாதிரி அதை எந்தெந்த கட்சிகள் பாஜக, அதிமுக, தாவேக, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி, டிடிவி, சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் எல்லாத்தையும் உள்ளடங்கின ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய பிளான அதிமுகவும் அந்த பாஜக. இடத்துலதான் ராமசுப்ரமணியம் சார் கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றது மாதிரி அதிமுக, அமமுக, திருமதி சசிகலா, ஓபிஎஸ் இப்படி தனித்தனியா அவங்க எல்லாரும் ஆனா ஒரே கூட்டணிக்குள்ள இருப்பாங்க. ஒரு கட்சியை 4ஆ ஸ்பிளிட் பண்ணி அந்த 4 ஒரே கூட்டணிக்குள்ள இருப்பாங்கன்னா அது எப்படி தொண்டர்கள்ட்ட ஜெல் ஆகும்? அவங்க அதை யோசிக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. தொண்டர்கள் இருக்கிற நிலைமை, அதிமுக உள்ள தொண்டர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் உண்மையான நிலவரம். பாரதிய ஜனதா கட்சியில என்ன நிலைமை, மனநிலை என்ன, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதையும் ஊழலை ஒழிக்கிறதுக்கும் நம்ம பெரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. விஜய் அதுக்கு ஒத்து வர்றாரு. மன்னராட்சியை ஒழிக்கணும்னு அவர் தீவிரமா இருக்காரு. பிஜேபி அதே வேலையை செய்யணுங்கிறது. இந்த 3மே போதும், வேற எதுவும் தேவையில்லை. அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரையில மன்னராட்சி காலத்திலேயே இருக்கிறீங்களா சார்? மக்கள் வந்து ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல 3 தலைமுறை முகலாயர் ஆட்சியில யாரு? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் 6 பேர் தலைமுறை. இப்ப 3 வந்தாச்சு. 3வது தலைமுறை போயிட்டு இருக்கு. 3 தலைமுறை யாரும் மாத்தல முடியாது திராவிட மாடல் ஆட்சியில. அத மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பிராந்திய கட்சிகள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் ஒண்ணு, காங்கிரஸ் மேல இதே விமர்சனம் வைக்கப்படுகிறது. இந்த வாரிசு அரசியல் விமர்சனங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத தேர்தல் ரிசல்ட்ல ஒவ்வொரு முறையும் சொல்லி இருக்குது. அப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்ட பிறகும் திரும்ப இது வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வைத்து இது ஒரு அஜெண்டா, இந்த அஜெண்டா படி வாரிசு அரசியலை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தேர்தலில் வெற்றி பெற்றலாங்கிற கடந்த காலங்களில் நடக்கலையே. ஜனநாயக கோட்பாட்டுல ஜனநாயகத்தை ஏன் உலகம் பூரா ஜனநாயகத்துக்கு நம்பர் 1 அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஜனநாயகப்படி நடக்கணுங்கிறது தான். ஜனநாயகத்துல விட்டல் பெறலும் பொழுது, இந்த மாதிரி மன்னராட்சி வரும் பொழுது, அப்ப அந்த ஜனநாயக கோட்பாட்டுக்கு ஆபத்து வந்து விடுகிறது. அப்ப அதுல எல்லாமே அடக்கம். அதுல தவறு நடக்கிறதுக்கு மூலமே அதாவா இருந்து, அந்த பார்முலாவே மூலமாயிருது. மற்றவங்க எல்லாம் குட்டை இருக்கிறவங்க இப்படி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இருக்கிற பல மினிஸ்டர்களே செகண்ட் ஜெனரேஷன். இன்னும் சொல்ல போனா ஸ்டேட்ல அவர்களுடைய பிள்ளைகள் ஸ்டேட்ல கேபினெட்ல ஏதோ ஒரு மினிஸ்டர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அப்படி ஒரு பெரிய பட்டியலே நம்ம போடலாம். அப்ப அவங்களையும் நீங்க மன்னராட்சினா ஒரு மாநிலத்துல ஒரு மன்னராட்சினா 50 வருஷமா 60 வருஷமா ஒரே குடும்பம் தான் ஆட்சி செய்யறதுதான் மன்னராட்சி பொருந்தும். மத்த எதுவுமே அதுக்குள்ள அதே சார் மாநிலத்துக்கு வந்து ஒரு அளவுகோலா மன்னராட்சியை டிஃபைன் பண்றீங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கீங்க. மத்திக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சென்ட்ரலா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் ஒரு குடும்பமே ஒரு 50 வருஷம் ஆட்சியில இருந்ததுன்னா. ராமசுப்ரமணியன் சார், நான் உங்களுக்கு நேரம் தரேன். நீங்க குறுக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். இல்ல நீங்க சொல்லுங்க. அதாவது வாரிசு அரசியல்னா அவங்க வீட்ல இருந்து அடுத்த கட்டம் வரவே கூடாது அப்படிங்கறதா தான் இருக்கலாம். ஒருத்தர் ஸ்டேட்ல இருக்கலாம், ஒருத்தர் சென்ட்ரல்ல இருக்கலாம், இல்ல இன்னொருத்தர் ஒரு ஹை ப்ரொஃபைல்டான ஒரு பொசிஷன்ல, அது ஒரு தனியார் வாரியமா இருந்தா கூட, விளையாட்டு வாரியங்கள்ல கூட முக்கியமான பொசிஷன்ல இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வாரிசு அரசியலுக்குள்ள வராது. ஒரே கட்சி ஒரே ஸ்டேட்ல அப்படின்னு இருந்தா மட்டும் தான் வாரிசு அரசியல். நீங்க எப்படி வாரிசு அரசியல் ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கீங்க? அது அப்படிதான் மேடம். அது வந்து நான் ஒரு மாநிலத்தை காரணம் பண்ணி பேசுறேன். நீங்க மத்தியக்கும் பொருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். இந்த மாதிரி யாராவது சென்ட்ரலுக்கு எப்படின்னா காங்கிரஸ்க்கு மட்டும் பொருந்தும். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ்க்கு பொருந்தும், பிஜேபிக்கு பொருந்தாது. காங்கிரஸ மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. அதனால அவங்க பதவி அந்த சீட்ல உட்கார முடியல தவிர அவங்களுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறது. இது எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு எனக்கு நிராகரிச்சாலும் இன்னைக்கு அவங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்துருக்காங்கல்ல. தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது வரும் போகும் சார். அதுக்காக மக்கள் பாஜக ஒரு இடங்கள்ல தோல்வியை சந்திக்கலாம். இப்ப தமிழ்நாட்டே உதாரணம் எடுத்துக்கலாமே. இங்க வந்து அவங்க இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்தது இல்ல. அதுக்காக இங்க மக்கள் நிராகரிச்சுட்டாங்க, அவங்கள வந்து தூரமா விட்டுட்டாங்க அப்படின்ற ஒற்றை வார்த்தையில அவங்கள கடந்து போயிட முடியாதுல்ல. அவங்க இல்லாம இல்லைன்னா குமார் இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் விமர்சகரா பேசிக்கிட்டு இருக்கிறதே அவங்களுடைய அரசியலை சேர்த்து பேசுறதுக்கு தானே. அப்புறம் எப்படி நீங்க அப்படி அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல பொருந்தும்னா நீங்க சொல்ற வாரிசு அரசியல் ஃபார்முலா எப்படி பொருந்தாதோ அதே மாதிரி காங்கிரஸ்க்கு அது பொருந்தாது. காங்கிரஸ் பேசுறதுக்கும் இன்னைக்கு தேவை இருக்கு. அதுதான், அதாவது யார் எடுத்துட்டாலும் அதை வந்து அதுல இருக்கிற விஷயங்களை, கொள்கைகளை, பாலிசி, பிரின்சிபல்ஸ அக்கு வேற ஆணி வேற விவாதிச்சு அதுக்குரியவங்களை இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி கட்டுப்பாடு ரொம்ப பக்கவா இருக்கும்.
அங்க அவங்க வந்து ப்ரொசீஜர் எல்லாம் தான் அவங்க பதவிகள் எல்லாம் பொலிட்புற வரைக்கும் மெம்பர்ஷிப் ஆட்களை அப்படித்தான் தேர்ந்தெடுப்பாங்க, தலைவர்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுப்பாங்க, சட்டத்திட்ட விதிகளை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஜனநாயக இன்னும் பேரை வைத்து பேர் மட்டும் ஜனநாயகம்னு இருக்க தவிர பாக்கி நடக்கிறது பூரா அதுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறது. இது மக்கள்கிட்ட இந்த தேர்தல்ல அதை ரொம்ப பிரபலமா மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளும் இதை கொண்டு போகும். ரெண்டாவது ஊழலை பத்தி ரொம்ப இந்த தேர்தலில் பார்க்காத, ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இவ்வளவு இத்தனை 3 தடவை டெல்லியில ஆண்டது காரணமே ஊழலுக்கு எதிராக நடத்துனதுனால தான். ஊழலுக்கு எதிராக மக்கள் கொதிச்செழுந்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராக, ஏன்னா நீங்க சாயங்காலம் ராத்திரி 10 மணிக்கு போல பாய்க்கடை பக்கம் போய் பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்க தான் இன்னும் அதே பேமெண்ட்ல படுத்திருக்காங்க. அவங்க குடும்பம் நடத்துறதே அங்கதான். வீடு இல்ல, வாசல் இல்ல, அவங்களுடைய சொத்தை தான் நம்ம எடுத்து சௌரியமா செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது வந்து அதிகாரப்பூர்வமா இருக்கணும்ல, அதை எடுத்து யாரு செலவு பண்ணாங்க? நாளைக்கு வேணா பாருங்க, ஏழ்மை நாட்டுல கடன் இவ்வளவு ஆயிருக்கு. 75 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி ஆயிருக்கு. 3 வருஷம் 4.5 லட்சம் கோடி கடன் அதிகமா வாங்கிருக்கு. சார் அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க சார், நாளைக்கு அவங்களே வெளியிடுவாங்க. இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அதை வெளியிட்டாங்க. அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, துறை ரீதியான டேட்டாக்கள்ல. நீங்க சொல்றதுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். 2021ல 0.07% ஆஃப் இருந்த ஜிடிபி 2025ல 9.69% அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அந்த டேட்டா வந்து தரவுகள் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஜிடிபி டேட்டா. 15 வருஷத்துக்கு பிறகு 9%ல தமிழ்நாடோட ஜிடிபி இருக்கு, இந்தியாவில் நம்பர் 1 இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே நடக்கல 4 வருஷமா அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை கடந்து போயிட முடியுமா? அதாவது வெளிப்படைத்தன்மையோட வெளிப்படையா அது எந்தெந்த திட்டம், மெயினான திட்டங்கள் என்ன நிறைவேறிருக்கிறது என்று ஒரு வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் கிடையாது. அவங்க ஒரு பெரிய பிபிடி பிரசன்டேஷன் டேட்டாவே கொடுக்கறாங்க, எல்லா துறை ரீதியாவும் கொடுத்திருக்காங்க. அது மக்கள்கிட்ட அந்த தேவை இருக்கு, மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரங்கள் ஏன்னா இப்ப சோசியல் மீடியா வழியா எல்லா விஷயத்தையும் மக்கள் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் திமுக இந்த தேர்தலில் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் இதுல உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். நான் இது அதை தவிர இந்த கூட்டணி என்பதுல இன்னைக்கு கருத்து ஒற்றுமையோட பாஜகவோடு விஜயா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு பாஜக மத்தியில தொடர்ந்து ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிறது. பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நாடு முன்னேறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம அதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகையால் அந்த கூட்டணியில பெருசா எதுவும்